இன்றைக்கி நாம் கோஷங்கள் பற்றிய வீடியோவில் விஞ்ஞானமய கோஷம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வேலைகள் இந்த கோஷம் செய்யும், அது போக இதோட பணிகள் என்ன, இது எப்படி இம்பேலன்ஸாக இருக்கும், இது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்னா வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது நம்மளோட அறிவு, பாகுபாடு, உள்ளுணர்வு இதுதாங்க. இந்த விஞ்ஞான கோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது சரி எது, தவறு எது, உண்மை எது, பொய் எது, நன்மை எது, தீமை எது, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு, உடல், அறிவு சார்ந்த உடல்னு கூட சொல்லலாம். புரிகிற மாதிரி சொன்னால் இதுதான் நம்ம உள்ளுணர்வு, தெய்வீக அறிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும், அதுதான் இந்த விஞ்ஞான கோஷம் அப்படின்றது. நீங்கள் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ளே பேசி அதுக்கான சரியான முடிவுகளை இல்லாட்டி தவறான முடிவுகளை எடுக்க காரணமாக இருக்கிறது இந்த விஞ்ஞான கோஷம் அப்படின்றது தான். நம்ம உடம்புக்குள்ளே இது என்னென்ன வேலை பார்க்குறது, அதாவது பணி என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 4 விதமான பணியை செய்யுது. அது என்னென்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது விவேகம், இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, தர்மம், அதை காக்கிறது, அப்புறம் விஸ்டம், அதாவது ஆத்மா பற்றிய ஆத்ம அறிவு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது விவேகம். இந்த பூலோகத்தில் வேகம் மற்றும் விவேகத்தோடு செயல்படணும் அப்படின்றது தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது. வேகம் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு செயலை மிக விரைவாக செய்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விவேகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த செய்து முடிக்கிற வேலையை கச்சிதமாக 100% சரியாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு பகுதி செய்யுது நம்மளோட விஞ்ஞான கோஷம் அப்படின்றதில். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. உங்கள் மனசுக்குள்ளே கேட்கின்ற குரல் தான் அது. அதாவது மைண்டு பேசும் ஆனால் குரல் வேறு, சோலும் பேசும் ஆனால் அதோட குரலும் வேறு. சோல்ன்றது ஆன்மா, மைண்டுன்றது உங்களோட மனம். இதுதான் இந்த இரண்டோட குரலும் வேறு மாதிரி உங்களோட மனசுக்குள்ளே மாற்றி சண்டை போட்டு ஒரு நல்ல முடிவையும் சரி, ஒரு கெட்ட முடிவையும் சரி உங்களை எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ட்யூஷன் அப்படின்றது. மூன்றாவது பார்த்திங்கன்னா தர்மம், அதாவது தர்மத்தை காக்கிறது. எந்த செயலை செய்தாலும் தர்மத்தின் பாதையில் இருந்து பண்ணணும். அப்போ தான் அந்த செயல் சரியாக செஞ்சு முடிக்க முடியும். தவறான பாதையில் போகாமையும் அதுதான் நம்மளை காக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தில் அனைத்து சூழ்நிலைகளையும் வகுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தர்மம் அப்படின்றது தான். நம்ம நல்லது செய்யணும்னாலே கெட்டது செய்யணும்னாலே தர்மத்தின் பாதையிலிருந்து செஞ்சோம் அப்படின்னா நல்லவே நமக்கு நல்லதாக தரும், கெட்டது பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக தர ஆரம்பிக்கும். இந்த உலகமே ரன் ஆகுறது பார்த்திங்கன்னா இந்த தர்மம் அப்படின்ற ஒரு செயலால் தான். முற்காலத்துலேயும் சரி, இப்போ இருக்க காலத்துலேயும் சரி, அனைத்துமே இந்த தர்மம் அப்படின்ற ஒரு செயல்களால் தான் ரன் ஆகிட்டுருக்குது. ஒவ்வொரு செயலோட முக்கியத்துவத்தை அறிந்து செயல்படுறது மூலமாக நம்ம இதையெல்லாம் சரியான பாதையிலிருந்து கடைபிடித்து சரியான வழியில் சமநிலைப்படுத்தி செயல்பட இதெல்லாம் உதவியாக இருக்கும். இப்போ இந்த தர்மம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வேல்யூ, எத்திக்ஸ், ஒழுக்கம், ரைட் பேத், டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ அப்படின்றது செயலோட முக்கியத்துவத்தை அறிந்து செயல்படுறது. ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், அதுதான் வேல்யூஸ்னு சொல்லலாம். எத்திக்ஸ் அப்படின்றது நெறிமுறைகள், அதாவது நெறிமுறைகளை பின்பற்றி அதை செய்கிறது. ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் அப்படின்றது நம்மளுக்கு தேவையான ஒன்று. இந்த உலகத்தில் நம்ம சரியாக வாழணும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு இருக்கணும். அதில் மனம் மற்றும் அறிவு, இந்த இரண்டுக்கான ஒழுக்கமும் நமக்கு இருக்கணும். அது போக உடல் ஒழுக்கம்ன்ற ஒரு 3வது ஒன்றும் இருக்குது. மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், அறிவின் ஒழுக்கம், இந்த 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் பேத், டெசிஷன் அப்படின்றது சரியான பாதையில் சரியான முடிவுகளை எடுக்கிறது தான் இந்த ரைட் பேத், டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது மூலமாக இந்த விஞ்ஞான கோஷம் நம்ம உடலில் சரியாக ரன் ஆகி நம்மளை இந்த உலகத்தில் சரியான வாழ்க்கையை வாழ வைக்கிது. இதில் 4வது பார்த்திங்கன்னா விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். விஸ்டம் அப்படின்றது ஞானம் சார்ந்த அறிவு. நான் யார், உண்மை என்ன, இந்த உலகில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றத உணர்த்தி அதுக்கான பாதையில் நமக்கு சரியான அறிவை தந்து வழி நடத்துறது இந்த விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோட அன்றாட பணி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு செயலை உணர்த்திக்கிட்டே இருக்கிறது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத உணர்த்துறதும் இந்த விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஞ்ஞானமய கோஷமில் 2 முக்கியமான பகுதியும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா புத்தி, அகங்காரம், இந்த 2 தான். இந்த புத்தி அப்படின்றதில் 3 இருக்குது. அது என்னென்னா டிஸ்கிரிமினேஷன்,
டெசிஷன் மேக்கிங், ஹையர் திங்கிங். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது பாகுபாடு. இப்போ நடக்கிற ஒரு 2 செயலை எடுத்து எந்த செயல் முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு பிரித்து பாகுபடுத்தி ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது சரியான முடிவுகளை எடுக்கிறது. ஒரு இடத்துக்கு தகுந்தாற் போல் தேவையான முடிவுகளை, அந்த இடத்துல என்ன செயல் நடக்குது, எந்த செயல் நமக்கு நல்லது, எது நல்லதை வந்துட்டு மித்தவங்களுக்கும் விளைவிக்கும், அந்த சூழ்நிலையும் பாதிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்றத கணிச்சு யோசனை பண்ணி எடுக்கிறதா அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃப்ராங்காக சொல்லணும்னா, நீங்கள் குடும்ப சூழ்நிலையிலையும் சரி, உங்கள் சுற்று வட்டார நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஆராய்ந்து சிந்தித்து அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் சாதகமான முடிவுகளை எடுக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வேலையை செய்கிறது இந்த புத்தி தான் வந்துட்டு செய்யுது. ஏன்னா புத்தியில் நீங்கள் திங்க் பண்ணுறது மூலமாக தான் அந்த டெசிஷனையும் ஒரு சில கரெக்டான முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் திங்கிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அனைத்து சூழ்நிலையிலையும் நல்லா திங்க் பண்ணி, அதாவது சிந்தித்து முடிவுகளை எடுக்கிறது. ஒரு ஹை லெவலில் யோசனை பண்ணி எப்போவுமே முடிவுகளை வந்துட்டு நல்ல ஒரு சின்னதாக யோசிக்காமல் பெருசாக யோசனை பண்ணால் தான் அந்த ஒரு செயலுக்கான சரியான முடிவு வந்துட்டு கிடைக்கும். அதனால் அதிகமாக யோசனை பண்ணி ஓவர் திங்கிங்கில் ஹையர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் திங்கிங்கிறது கொஞ்சம் அடுத்த கட்ட லெவலில், இப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் அடுத்து எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வழிகளில் அதை யோசனை பண்ணி அதுக்கான ஒரு சரியான முடிவை எடுக்கிறது தான் ஹையர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் 2வது இருக்கிற அகங்காரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈகோ. அதாவது ஈகோ அப்படின்றது தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துறதுக்கான முதல் செயல். ஒருத்தர்கிட்ட ஈகோ காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மனுஷனையும் வெறுத்துருவீங்க. அந்த மனுஷன் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் வந்துட்டு வெறுத்து அவனை விட்டு ஒதுக்கி நீங்களும் தனிமைப்பட்டு இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷமில் தான் வந்துட்டு அதை பண்ணுறதுக்கான காரணி இந்த விஞ்ஞானமய கோஷமில் தான் வந்துட்டு நடக்குது. ஈகோ வந்துட்டு ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த கோஷம் வந்துட்டு பிளாக் ஆகிரும். இப்போ அடுத்தது இந்த விஞ்ஞானமய கோஷம் இம்பேலன்ஸாக இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கன்ஃபியூஷன், ராங் டெசிஷன், ஓவர் திங்கிங், நோ கிளாரிட்டி, ஈகோ இஷ்யூஸ், அப்புறம் லைஃப் பர்பஸ் தெரியாமல் இருக்கிறது, எமோஷனான ரியாக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் வந்துட்டு ஏற்படும். இதில் ஃபஸ்ட் இருக்க கன்ஃபியூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா குழப்பமடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பமான நிலைமையில் உங்கள் மைண்டை கொண்டு போய் வச்சிரும். இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ராங் டெசிஷன், தவறான முடிவுகள். அது எப்படின்னா, இப்போ ஒரு சூழ்நிலையில் சரியான முடிவு எடுத்தால் தான் அது வந்துட்டு நமக்கும் நல்லதை விளைவிக்கும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் வந்துட்டு நல்லதை விளைவிக்கும். அதே வந்துட்டு அந்த டெசிஷனை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க, அந்த முடிவு வந்து நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களையும் பாதிக்கும், உங்கள் கூட இருக்கவங்களையும் பாதிக்கும். அது உங்கள் வாழ்நாளையே வந்துட்டு பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அது நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நடக்குது. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி அதே செயலை, ஒரு தவறான செயலை ரொம்ப யோசனை பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்கள் கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிற செயல் தான் வந்துட்டு ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கும். ஓவர் திங்கிங்கில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களை கஷ்டப்படுத்தி உங்கள் கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா நோ கிளாரிட்டி. எந்த ஒரு செயலையும் ஒரு சரியான முடிவை எடுக்காமல் இருக்கிறது. ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு அதில் முடிவு எடுக்காமையே விட்டு அந்த செயலவே வந்துட்டு அப்படியே தவிர்த்துற நிலை தான் வந்துட்டு நோ கிளாரிட்டி. அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைமை தான் வந்துட்டு நோ கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈகோ இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 நபர்களுக்கு இடையில் இருக்கிறது தான் ஈகோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றது தான். இந்த ஈகோ இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அகங்காரம் வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது லைஃப் பர்பஸ் அப்படின்றது லைஃப் பர்பஸ் வந்து தெரியாமல் இருக்காது. இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப்னால் என்ன, எதுக்காக பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்தோன்ற ஒரு முக்கியமான தகவலே வந்துட்டு தெரியாமல் இருக்கிறது தான் வந்துட்டு லைஃப் பர்பஸ். நீ எதுக்கு வந்த அப்படின்றது தெரியாமல் இருந்தால் இந்த உலகத்தில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு சரியான முடிவையும் எடுக்க முடியாது, சரியான வழியில் வந்துட்டு உன்னால் செல்லவும் முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எமோஷன் ரியாக்ஷன் கண்ட்ரோல். இதை வந்துட்டு அது எப்படின்னா, எமோஷன்ஸ் வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களால். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழுக ஆரம்பிச்சிடுவீங்க, கோவப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை வந்துட்டு நம்ம ஊதி பலூனை மாதிரி ஊதி காற்றை உள்ளே தள்ளி தள்ளி பலூனை விரிவடைய செய்கிற மாதிரி அந்த விஷயத்தை ரொம்ப ஊதி 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 பெருசாக்கி சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் பண்ணி உங்களையும் காயப்படுத்துவீங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் காயப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இந்த எமோஷனல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஆத்மா பற்றிய ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்ம அறிவு வந்துட்டு சுத்தமாக இருக்காது, அதுதான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை பற்றி ஒரு புரிதலே இல்லை, ஆன்மான்றதுனா என்னென்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்து ஒரு மனுஷனோட லைஃப்பை சரியில்லாமல் மாற்றி தவறான பாதையில் செல்ல வைக்கிறதும் இந்த விஞ்ஞானமய கோஷம் தான். அதே மனுஷனை நல்லபடியாக மாற்றுறதும் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு தான், விஞ்ஞானமான அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு 3 இன்புட்ஸ் மூலமாக வந்துட்டு ரன் ஆகுது, உள்ளீடுகள் மூலமாக 3 வகையான உள்ளீடு வந்துட்டு இதில் கொடுக்கறது மூலமாக வந்துட்டு இது வந்துட்டு ரன் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா, பியூர் மைண்டு மனோன்மயம், பிராணா பேலன்ஸ் பிராணமயம், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 தான் அது. இதில் பியூர் மைண்ட் அப்படின்றது மனோன்மயம், அதாவது மைண்டை காமாக வச்சுக்கணும். மைண்டு காமாக இருந்தால் தான் ஹையர் நாலேஜ் வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் தியானம் பண்ணும்போதும் சரி, தியானம் பண்ணாமல் இருக்கும்போதும் சரி, மனம் அமைதியாக இருந்தால்தான் உங்களுக்கான அதிகப்படியான அறிவு வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வேலை செய்யலைனாலும் சரி, அந்த வேலையில் உங்களுக்கு சரியான அதை பற்றி நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அந்த இடத்துல நாலேஜே கிடைக்கும். நீங்கள் பொறுமை தவறி அந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவாகவும் ஆங்கர் இஷ்யூஸோடும் இருந்தீங்க அப்படின்னா அந்த 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 நாலேஜ் அந்த வேலையை பற்றி ஒரு அறிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காமையே போயிடும். அடுத்தது பிராணா பேலன்ஸ் பிராணமயா அப்படின்னு சொல்லலாம். பிராணா வந்துட்டு அந்த காற்றுன்றது உங்கள் உடம்பில் ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ளோ ஆனால் தான் வந்துட்டு உங்களால் இயல்பாக வந்துட்டு நடக்க முடியும், அனைத்து செயல்களையும் வந்துட்டு செய்ய முடியும். இந்த பிராணா ப்ரீ ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கு இன்ட்யூஷனை வந்துட்டு ஷார்ப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்றது நீங்கள் அதை பற்றியாவது நினச்சிங்க அப்படின்னா அதை இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்றத ஒரு ஷார்ப் மைண்டாக வந்துட்டு உங்களுக்கு திங்க் பண்ணி அதோட ஒரு புரிதலை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த பிராணம். ஏன்னா காற்று தான் இந்த உடம்பையே பார்த்திங்கன்னா ஒரு ராஜா மாதிரி ஆளுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரத்தத்தை அனுப்புறதும் சரி, ஒரு மைண்டை காம் பண்ணுறதும் சரி, அப்படி தான். நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த பிராணா வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு நார்மலாகிடும். மூச்சு பயிற்சி எல்லா சித்தர்களும் சொல்கிறது இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, இந்த மூச்சு பயிற்சி பிராணம் வந்துட்டு கரெக்டாக உங்கள் உடம்புல இருந்தது அப்படின்னாலே போதும், அனைத்து வகையான பிரச்சனைகளும் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு வேலை சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்டதோ அது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் அதை வந்துட்டு சரியாக வந்துட்டு இது பண்ண முடியும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை ஒரு வேலையில் கூட எடுத்துக்குவாங்க. முன் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அனைத்து வேலைகள்லையும் கூட உங்களை எடுத்துக்குவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணுறது வந்துட்டு ஒரு சில வேலையில் தவறாக செய்கிறதுனால ஒரு சில வேலையில் சரியாக செய்கிறது மூலமாகவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேதர் பண்ணலாம். ஹார்டு சுச்சுவேஷனில் விஸ்டமை பற்றி டீச் பண்ணுறதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான். அதாவது லைஃப் லெசன், வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லைஃப்பில் விஞ்ஞானமய கோஷத்தோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா லைஃப் லெசன் தான். ஓகேங்களா, உங்களோட வாழ்க்கையோட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த விஞ்ஞானமய கோஷத்தோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்தே. சரி, இப்போ இந்த விஞ்ஞானமய கோஷமை எப்படி நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம், செல்ஃப் என்கொயரி பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்துட்டு படிக்கிறது, அப்புறம் சத்சங்கம் கேட்குறது, அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்புறம் ஈகோஸை வந்துட்டு அடக்கிறது, ரிடக்ஷன் பண்ணுறது, குறைக்கிறதுக்கான வழியை வந்துட்டு தேடுறது. இதில் ஃபஸ்ட் இருக்க மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டை வந்துட்டு அமைதிப்படுத்துறது, உங்கள் ஆன்மாவோட ஒரு ஒளியை வந்துட்டு அமைதிப்படுத்தி எந்த ஒரு அலைகளும் வந்துட்டு பாயாத மாதிரி
உங்கள் மனதை வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறதா அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெடிடேஷன் தான் வந்துட்டு இந்த கோஷத்தோட நம்பர் 1 டூல். இந்த கோஷத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஞ்ஞானமய கோஷமுக்கு இந்த மெடிடேஷன் அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் என்கொயரி, அதாவது ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லலாம். நான் யார், என்னை பாதிக்கிறது என்ன, என்னோடய டெசிஷன் சரியா தப்பா அப்படின்றத தீர்மானித்து இது பண்ணுறது தான் வந்துட்டு இந்த செல்ஃப் என்கொயரி. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது மூலமாக தான் அதுக்கான விடை வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு கேள்வி கேட்டால் தான் அதற்கான விடை வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அதுக்கான பதிலும் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். புத்தியை வந்துட்டு ஷார்ப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த செல்ஃப் என்கொயரி நீங்கள் பண்ணுறது மூலமாக. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸை நீங்கள் படிக்கிறது மூலமாக வந்துட்டு அதிகப்படியான நாலேஜை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் உடல் பற்றிய நாலேஜையும் சரி, உங்கள் ஆன்மா பற்றிய நாலேஜையும் சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வந்து நீங்கள் படிக்கிறது மூலமாக எடுத்துக்கலாம். அது போக இந்த உலகத்தில் இருக்க 64 கலைகளையும் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படித்தா தான் வந்துட்டு முடியும். ஒரு மனுஷன்கிட்ட போய் கற்றுக்கலாம், அந்த மனுஷன்கிட்ட சரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த புக்ஸ் வழியாக தான் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த புக்ஸ் தான் இந்த புத்தகங்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களோட முற்காலத்தையும் சரி பிற்காலத்தையும் சரி இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த புத்தகங்கள் வழியாக தான் வந்துட்டு கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லா சித்தர்களும் சரி, எல்லா யோகிகளும் சரி, எல்லா மனிதர்களும் சரி, எல்லாருமே ஏன் கடவுள்களே சரி, எல்லாருமே இந்த புத்தகங்கள் வழியாக தான் உங்களுக்கான ஒரு சில வழிகளை வந்துட்டு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான நாலேஜ் கிடைக்கும். அதில் என்னென்ன புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதா படிக்கலாம், அப்புறம் யோக சூத்ராஸ் இந்த மாதிரி படிக்கலாம். இந்த மாதிரி புக்ஸ், அதாவது உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது இல்லை மனம் சம்மந்தப்பட்ட புக்ஸை தேடி நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆத்ம அறிவு வந்துட்டு பெருக ஆரம்பிக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த பகவத்கீதையில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்குது. அந்த பகவத்கீதையை நீங்கள் இப்போ தமிழ்லேயே வந்துட்டு மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அதில் இருக்க அர்த்தங்களை படிச்சிங்கனாலே போதும். எனக்கு பாட்டு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்தங்களை மட்டும் நீங்கள் படித்து புரிந்துக்கிட்டீங்கனாலே போதும். அனைத்து வகையான செல்வங்களும் சரி, அனைத்து தகவல்களும் சரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சத்சங்கம். இந்த சத்சங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற அறிவை அந்த மனுஷன் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது மூலமாக தான் வந்துட்டு அந்த அறிவை வந்துட்டு கடத்துறான். அதுதான் வந்துட்டு இந்த சத்சங்கம் அப்படின்னு சொல்லலாம். சத்சங்கம் பார்த்திங்கன்னா அனைத்து கோவில்கள்லேயும் வந்து நடக்கும். அந்த கோவில்களில் கடவுள்களை பற்றியும், இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்றதை பற்றியும், இந்த உடம்பில் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்றத பற்றியும், ஒவ்வொரு சக்கரங்களோட கடவுள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அந்த சக்கரங்கள் எந்த இடத்துல இருக்குது, அந்த சக்கரங்கள் எந்த கடவுள்களோட தொடர்பில் இருக்குது, இதை பற்றி அனைத்துங்களும் பார்த்திங்கன்னா ஒரு தெரிந்த ஒரு விஞ்ஞானி வந்துட்டு விஞ்ஞான அறிவு கொண்ட மனிதர், அதாவது யோகி சித்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு முன் அனுபவத்தையும் சரி உங்களுக்கு இந்த சத்சங்கம் வழியாக தான் வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் சத்சங்கம் எங்கேயாவது நடந்தது அப்படின்னா போய் உட்காந்து பொறுமையாக கேளுங்க. எப்போவுமே கேட்கும் திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். பொறுமையோட நிதானமாக இருந்து ஒரு மனுஷன் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை அறிவு வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும். கேட்க தொடங்குங்கள், சிந்தனை தன்னை போலவே வரும். இந்த கோஷமான விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு பேலன்ஸ் அடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈகோ ரிடக்ஷன். அதாவது இந்த ஈகோவை நீங்கள் கம்மி பண்ணுறது மூலமாக இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் பதுங்கி இருக்கிற விஸ்டமை வந்துட்டு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் ஈகோ வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணணும், ஈகோ வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஈகோ காட்டுறதை குறைச்சி, சரி எல்லாருமே மனிதர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் நான் வாழ்ந்தால் போதும், வேறு யாரும் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே. நான் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், அது எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஈகோ பார்த்திங்கன்னா இதில் முதல் இடத்த வந்துட்டு வகிக்குது. ஏன்னா ஈகோ காட்டுறது மூலமாக தான் வந்துட்டு ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷன் பிரிந்து தனித்துவப்படுத்தி இருக்கிறான். அது போக சண்டைகளை உருவாக்குறது இந்த ஈகோ அப்படின்றதான். விட்டு கொடுத்து போகிறது மூலமாக இந்த ஈகோ வந்துட்டு ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தாருக்கும் அது நல்லது. ஓகேங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா விஞ்ஞானமய கோஷத்தோட ஆன்மீக மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மைண்ட் சோர்ஸ் கன்ஃபியூஷன், விஸ்டம் சோர்ஸ் டைரக்ஷன்.
உன்னை நீ பார்க்கும் கண்ணாடி தான் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது. ஓகேங்களா? ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லணும்னா நீ எதுக்கு பிறந்த, என்ன செய்யணும், எந்த வழியில் வந்துட்டு நடக்கணும், இதையெல்லாம் இதுக்கான பதில் வந்துட்டு உன்னோட விஞ்ஞானமய கோஷத்தெல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த ஆன்மீக தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த விஞ்ஞானமய கோஷம் உங்களுக்கு மேம்பட்டுருச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈகோ வந்துட்டு கம்மியாயிரும். ஒரு ஆன்மா பற்றிய ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்மா, இப்படி தான் இருக்குது, இதை நம்ம இப்படி பண்ணால் சரிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் அமைதியான நிலையில் இருப்பீங்க. அந்த அமைதியே வந்துட்டு அருளென்ற நிலையில் உங்களுக்கு அருளை வழங்க ஆரம்பிச்சிடும். அந்த அமைதி தான் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் அருளை வந்துட்டு வழங்கிட்டு இருக்குது. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், பேலன்ஸ் ஆயிரும். இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த கோஷம், அதாவது 5வது கோஷம், கடைசி கோஷமான ஆனந்தமய கோஷம் பற்றி பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.